என் பேர் வந்து டாக்டர் எம் கோகுலகிருஷ்ணன், ப்ரொப்ரேட்டர் ஆஃப் பவ்1 பெட் கிளினிக் கோட்டுப்புறம். ஸோ டிக் ஃபீவர்னு கலோக்கியலாக சொல்லும் போது அது வந்து உனி ஜுரம்னு சொல்லுவாங்க. ஸோ உனி ஜுரம்னாலே ஒரு உனியால் வரக்கூடிய ஒரு ஃபீவர். ஸோ டாக்ஸில் எப்போல்லாம் வரக்கூடும், அதுக்கான டெக்னிக்கல் டேர்ம்ஸ் என்னென்னு அதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிக் ஃபீவருக்கு மெடிக்கல் டேர்ம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கெனைன் மோனோசைட்டோசிஸ்ன்னுவாங்க, ஒன்று வந்து ட்ராபிக்கல் கெனைன் பேன்சைட்டோபீனியான்வாங்க. ஸோ உனி வந்து டாகில் வந்த உடனே நமக்கு வந்து முதல்ல பெட் பேரண்ட், செல்ல பிராணிகள் வச்சுருக்கவங்க பேரண்ட்ஸ் வந்து முதல்ல வந்து ஒரு அதிர்ச்சி, ஒரு பாதிப்போடு தான் கிளினிக் வருவாங்க, நிறைய உனி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த உனி வரும்போது டாக்டரை பார்த்துட்டு அதுக்கான ப்ரிவென்டிவ் மெஷர் பண்ணுறது ஆல்வேஸ் பெட்டர். ஸோ இந்த டிக் ஃபீவர் வந்தால் என்னெல்லாம் அறிகுறிகள் இருக்கும்? முதல்ல லெத்தாஜின்னு வாங்க. லெத்தாஜினா வந்து சோர்வாக இருக்கும். ஸோ சோர்வு அடைகிறதுக்கு காரணம் இருக்குது. ஒன்று வந்து சாப்பாடு தன்மை வந்து ரொம்ப கம்மியாக வரும், லாஸ் ஆஃப் ஹெப்படைட்னுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாமிட்டிங், வாந்தி வரும், சம்டைம்ஸ் டயரியா இருக்கும். ஸோ நமக்கு இப்போது நரி கட்டுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நரி கட்டுதுன்னா லிம்ஃப் நோட்ஸ், நம்ம உடம்புல நிறைய லிம்ஃப் நோட்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம எதிர்ப்பு சக்திக்கு உருவாக்கக்கூடிய லிம்ஃப் நோட்ஸ். ஸோ அந்த லிம்ஃப் நோட்ஸில் நிறைய பாதிப்பு வரும். நம்பர் 4. ஸோ 5, நம்ம உடம்புல சில ஆர்பிசிஸ்ன்னுவாங்க, பிளேட்லெட்ஸ்ன்னுவாங்க. அந்த பிளேட்லெட்டோட கவுண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகும். இந்த கவுண்ட் வந்து கம்மியாச்சுன்னா இதனால தான் நம்மளுக்கு ரத்த சோர்வுன்னுவாங்க ஹியூமன்ஸில். ஸோ அதே மாதிரி பெட்லேயும் ரத்த சோர்வு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஒன்னோட நம்மோட பாடியில் 2 முக்கியமான ஆர்கன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லிவர் அண்ட் ஸ்ப்ளீன். ஸோ ஸ்ப்ளீனில் இந்த வியாதி வந்துருச்சுன்னா ரொம்ப பாதிப்பு இருக்கும். ஸ்ப்ளீனோ மெகாலின்வாங்க. ஸ்ப்ளீன் வந்து கொஞ்சம் பெருசாயிரும். ஸோ இதெல்லாம் நடக்கும் போது உங்களோட செல்லப்பிராணிகள் உடம்புல சின்ன சின்னதாக ரெட் கலர் டாட்ஸ் டெவலப் ஆகும். இந்த வரக்கூடிய பிரச்சனைகள் வந்தால் உடனடியாக ஒரு வெட்டினரி டாக்டரை பார்க்குறது மிக 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 அவசியமானது. ஸோ இந்த டிக் ஃபீவர் எந்த ஏஜில் வரும்? எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி வந்து எந்த ஏஜில் வரும்? ஏஜ் இதுக்கு லிமிட்டே கிடையாது. சின்ன பப்பியில் இருந்து பெரிய டாக்ஸ் வரைக்கும் சராசரியாக வரக்கூடிய வியாதி. ஸோ ஒன்று வந்து ப்ரீட்ஸ்ன்னு பொறுத்த பிறக்கும் நம்ம உள்ளூரில் நிறைய ப்ரீட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கன்னி, சிப்பிப்பாறை, ராஜபாளையம், கோம்பை, இந்த மாதிரி நம்ம நாட்டுக்கான இன நாய்கள் நிறைய இருக்குது. இதை தவிர வந்து வெளிநாட்டில் நம்ம கொண்டு வந்து வளர்க்கக்கூடிய நாய்களும் நிறைய இருக்குது. இப்போ இந்த 2 இன நாய்களில் எந்த செல்ல பிராணிகளுக்கு அதிகமாக வரும்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய செல்ல பிராணிகளுக்கு மட்டுமே தான் அதிகமாக வரும். ஏன்னா இதோட பாடி ரெசிஸ்டன்ஸு ரொம்ப ரொம்ப கம்மி, எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மி. ஸோ அதனால் அந்த உனி கடிச்சதுன்னா அதோட எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும் போது சிம்டம்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக வரக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கும். ஆனால் இதே வந்து சிப்பிப்பாறையோ சரி, ராஜபாளையமோ சரி, வரக்கூடிய தன்மை வந்து ரொம்ப 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 கம்மி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 90% சான்சஸ் வந்து வெளிநாட்டு ப்ரீடில் இருந்துச்சுன்னா நம்ம என்ன ப்ரீடில் வந்து ஒரு 40 to 30% சான்சஸ் தான் இருக்கும். இப்போ 4வது உனியை எப்படி கட்டுப்படுத்தலாம்னு கேட்பாங்க. இந்த உனியை கட்டுப்படுத்துறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, என்னோட டாக்ஸில் வந்து உனியே கிடையாது, இன்னொரு டாகில் பார்த்தீங்கன்னா, இன்னொரு செல்ல பிராணிகளை பார்த்தீங்கன்னா நிறைய டிக்ஸ் இருக்கும். பட் ஆனால் அந்த டாகில் வந்து உனி ஜுரம் வராது. நிறைய டிக்ஸ் இருக்க, திருப்பி சொல்ல கேட்டுங்க, உனி நிறைய இருக்க டாக்ஸில் உனி ஜுரம் வரல. ஆனால் குறைவாக இருக்க ஒரு டாகில் வந்து உனி ஜுரம் வருதுன்னா நம்மளோட ஹியூமன்ஸில் பார்க்குற மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் மலேரியான்னு சொல்கிறோம்ல ஒரு வியாதி. இந்த மலேரியா வந்து ஒரு பிளாஸ்மோடியம்னு சொல்லிட்டு ஒரு கிருமியால் வருது. இந்த வகையான ஒரு மஸ்கிட்டோ, கொசு வந்து அந்த பிளாஸ்மோடியமை உற்பத்தி கொண்டாதான், அந்த மஸ்கிட்டோ வந்து ஹியூமன்ஸை கடிச்சாதான் அந்த வியாதி வரும். அதே மாதிரி இந்த டிக்கோட பேர் வந்து ரிஃபிசெஃபாலஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ரிஃபிசெஃபாலஸ் டிக்ஸ் வந்து அந்த வகையான ஒரு கிருமி, அந்த கிருமியோட பேர் தான் எர்லிக்கியோசிஸ்ன்னுவாங்க. ஸோ இந்த எர்லிக்கியோசிஸை இந்த டிக்ஸு பாதிப்பாச்சுனா தான், இந்த டிக்கு உங்கள் பெட்டை கடிச்சதுன்னா அந்த டிக் ஃபீவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்னோட டாகில் நிறைய டிக்ஸ் இருக்குது, வரல. இன்னொரு டாகில் ரொம்ப கம்மியாக டிக்ஸ் இருக்குது, வரதுக்கான காரணமே தான் கடித்த டிக்கு அந்த பேரசைட்டால் இன்ஃபெக்ட் ஆனால் தான் அந்த மாதிரி வரும். புரியுதுங்களா? ஸோ அதனால் வந்து டிக்ஸ் ஒன்று இருந்தாலும் சரி, நிறைய இருந்தாலும் சரி, இட்ஸ் அ ப்ராப்ளம். ஓகே. ஸோ நீங்கள் கொஞ்சம் வெட்டினரி டாக்டரை பார்க்குறது எப்போவும் கரெக்ட். ஸோ இந்த டிக்ஸோட ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இப்போது நிறைய மெடிசன்ஸ் வந்துச்சு, ஃபீல்டில் நிறைய வந்து அட்வான்ஸ்மெண்ட் வந்துடுச்சு. ஸோ அந்த அட்வான்ஸ்மெண்ட் வர்றதால என்ன அர்த்தம்னா, அந்த டிக்கு வந்து அதோட தன்மையை வந்து மாற்றிக்கொண்டே இருக்கிறது. ஸோ அதோட எதிர்ப்பு சக்தியை மாற்றிக்கொண்டே இருக்குது. நம்ம உடம்புல எப்படி எதிர்ப்பு சக்தி மாறுதோ அதே மாதிரி டிக்ஸோட எதிர்ப்பு சக்தியை மாற என்ன ஆகும்னா, அதோட மெடிசன்ஸான ஒரு எதிர்ப்பு அதோட தன்மையிலே வளருது. ஸோ அதனால் வந்து ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ண மெடிசன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வே பேக் இன் 1980ஸ்லாம் போனீங்கன்னா அப்போ வந்து ஒரு இன்ஜெக்ஷன்ஸ் போடுவாங்க. ஸோ இன்ஜெக்ஷன்ஸ் போடும் போது அந்த டிக் வந்து அப்போ வந்து அந்த டிக்ஸுக்கான அந்த ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ அதனால வந்து பாதிப்பு வந்து சீக்கிரமாக குறைஞ்சிடுச்சு. ஆனால் போக போக என்ன ஆச்சு, டிக்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் டெவலப் பண்ணிடுச்சு. அதனால என்ன ஆச்சு, நம்ம என்ன இன்ஜெக்ஷன் போட்டாலும் இப்போதைக்கு கேட்கறது கிடையாது.
ஒன்றும் நல்லா புரிஞ்சுங்க, டிக்ஸுக்கு நமக்கு எவ்வளோக்கு டாக்ஸிக்கான மெடிசன் போடுறோமோ அவ்வளோ டாக்ஸிசிட்டி டாக்ஸுக்கு பெட்ஸுக்கு ஷுவராக வரும். ஸோ நம்ம அந்த டிக்ஸுக்கு போடும்போது இன்ஜெக்ஷன் இட் வில் அஃபெக்ட் அந்த நம்மளோட செல்ல பிராணிகளோட லிவரையும் சரி, நம்ம செல்ல பிராணிகளோட கிட்னியும் சரி பாதிப்புக்கு உண்டாகும். ஸோ அதனால் வந்து நிறைய ஊசி போட்டு டிக்ஸை வந்து சாவடிக்கிறதால நம்மளோட பெட்டுக்கு ஒன்றும் நடக்குதுன்னு நினைக்காதீங்க. ஸோ நம்மளோட பெட்டுக்கும் ஈக்குவலாக பாதிப்புகள் வரும். ஸோ அதனால தான் இப்போ மெடிசன் ரீதியாக நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன்ஸ் போடுறதில்ல, டேப்லெட்ஸ் முறையாக கண்ட்ரோல் பண்ணுறோம். ஒன்று வந்து ஸ்பாட் ஆன் சொல்லுவாங்க. சரி, பாடியில் ஒரு ட்ராப்பாக வைப்பாங்க. அந்த ஸ்பாட் ஆன் மூலமாக பரவும், எல்லா பாடியிலையும் அதோட முடி மூலமாக பரவும். ஸோ அந்த மாதிரி பரவும் போது அதோட ரெசிடியூனா அதோட தன்மை இருக்கக்கூடிய தன்மை வந்து ஒரு 2 மாதமோ 3 மாதமோ உடம்பு படபரப்பில் இருக்கும். ஸோ அதனால் வந்து 3 months தான் கேரண்டி சில மெடிசன்ஸுக்கு ஸ்பாட் ஆன்லாம் எடுத்திங்கன்னா. இப்போ இதே ஸ்ப்ரேயாக வந்துடுச்சு. இயற்கை ரீதியாக நிறைய மெடிசன்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த மெடிசன்ஸும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ. பட் என்ன தான் யூஸ் பண்ணாலும் ஒரு பர்டிகுலர் லெவல் வரைக்கும், லிமிட் வரைக்கும் தான் அதோட யூசேஜோட ப்ரொஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க. ப்ரொஃபிஷியன்சினா அதோட தன்மை இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு 3 மாதம் தான் அதுக்கான தன்மைகள் இருக்கும். ஸோ எவ்ரி 3 மாதம் நீங்கள் மாத்திரை கொடுக்குறதாகவும் இருக்கும், இல்லைனா ஸ்ப்ரே பண்ண வேண்டியதாலும் இருக்கும். நிறைய பேர் என்ன கேட்பாங்க, ஷாம்பூ பாத் கொடுத்தா சரியாகுமா அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஷாம்பூஸை பொறுத்த வரைக்கும் நிறைய டாக்ஸிக் ப்ராடக்ட் ஷாம்பூவில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சைபர்மெத்ரின் வாங்க, பெர்மெத்ரின் வாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம்னா, ஃபஸ்ட்டு ஒரு பெட் ஓனர் வராரு, அவருக்கு வந்து எப்படி குளிப்பாட்டுதுன்னு தெரியல. ஸோ அவர் வந்து வாங்கிட்டு போயிடாரு ஷாம்பூவை. வீட்டுக்கு போய்ட்டு ஷாம்பு போட்டு குளிப்பாட்டும் போது வாயை கட்டாமல் அந்த சின்ன செல்ல பிராணியை குளிப்பாட்டின்னு வச்சுருங்களேன். ஸோ அப்போ அதோட நுரெல்லாம் வந்து வாய்க்கு போகும்போது ஆப்வியஸ்லி நான் முன்னாடி சொன்ன மாதிரி டிக்ஸுக்கு டாக்ஸிக்குன்னு சொல்லக்கூடிய அந்த கெமிக்கல் நம்மளோட செல்ல பிராணிக்கும் அதே அளவுக்கான டாக்ஸிசிட்டியை தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதனால் வாமிட்டிங் வரும், பெட்ஸுக்கு டிசீனஸ் வரும். டிசீனஸ்னால் சோர்வு தன்மை வரும். அப்புறம் வந்து நரம்பு சம்பந்தமான ஒரு வலிப்புகள் வரும், இப்போ நர்வஸ் டிஸார்டர்ஸ்ன்னு. ஸோ அந்த மாதிரிலாம் வரும்போது என்ன ஆகும்னா, இது டாக்ஸிசிட்டி பெட்ஸுக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி டைம்லையும் நம்ம டாக்டர் அணுகுது ரொம்பவும் முக்கியம். ஸோ அதனால் குளிக்க வைக்கும் போது செல்ல பிராணிகளை வாயை வந்து லைட்டாக மசில் வாங்க, இல்லை வாயை கட்டிட்டு பண்ணுறது பெட்டர். ஏன்னா நக்காமல் இருக்கும், அந்த நுர வாய்க்குள்ளே போனால் டாக்ஸிசிட்டி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் இதோட அவேர்னஸ் வந்து பெட் ஓனர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறது எப்படி, இந்த ஷாம்பு யூஸ் பண்ணி அதனால் வரக்கூடிய பாதிப்புகள் எப்படின்னு தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் ஷாம்பு பண்ணலாம், ஒரு ஏஜுக்கு அப்புறம் பண்ணலாம். அந்த ஏஜில் அதுக்கு எப்படி பண்ணுமோ அதுக்கு அந்த முறையில் தான் பண்ணணும், சரிங்களா? ஸோ இன்னொன்று வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் பாத் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுறது அவாய்ட் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணுவோன்னா, ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி போட்டாலே ஷாம்பு போதும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, 3 நாளுக்கு ஒரு வாட்டி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அது ஒரு ரெசிடியூஸ் உடம்புக்குள்ளே இறங்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஷாம்பு பாத் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுறது அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் இப்போது டிக் ஃபீவர் வந்துடுச்சு, உனி ஜுரம் வந்துடுச்சு. நீங்கள் ஷாம்பூஸ் போட்டிருக்கீங்க, நீங்கள் டிக்ஸான ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, ஸ்பாட் ஆன் போட்டிருக்கீங்க. பட் எதுவுமே வந்து உங்களுக்கு எஃபெக்டிவாக இல்லைன்னு சொல்கிறத விட கரெக்டான நேரத்தில் பண்ணாமல் விட்டுட்டுறீங்க வச்சுக்கோங்க. ஸோ அந்த டாகுக்கு, அந்த செல்ல பிராணிக்கு கட்டாயம் டிக் ஃபீவர் வந்துடும். ஸோ நான் முன்கூட்டியே அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி நிறைய சிம்டம்ஸு, அதுக்கான அறிகுறிகள் உங்களுக்கு வரதுக்கு தென்படும் போது உடனே டாக்டர்கிட்ட கொண்டு வந்துடுங்க. ஸோ இப்போ இந்த டிக் ஃபீவரை பொறுத்த வரைக்கும் 3 வகையான ஒரு ஸ்டேஜஸ் இருக்குது. ஒன்று வந்து அக்யூட் ஸ்டேஜ்னு, அக்யூட்னா ரொம்ப சீக்கிரம் வரக்கூடிய ஸ்டேஜ். ஒன்று சப் அக்யூட்னுவாங்க, இது அக்யூட்டோட கம்மியான ஸ்டேஜ். க்ரானிக்னா ஒருத்தருக்கு ரொம்ப நாளாக இருக்குது, அதனால க்ரானிக்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அக்யூட் ஸ்டேஜ்னு சொல்லும் போது அந்த டிக் ஃபீவரில் மினிமம் ஒரு 3 to 4 weeks இருக்கும் அந்த டிசீஸு. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நான் சொன்ன எல்லா சிம்டம்ஸ், அறிகுறிகள் ஷுவராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது டாக்டர்கிட்ட போயிட்டு அதுக்கான மாத்திரைகள் கொடுத்தால்தான் சரியாகும். ஸோ அதுக்கான மாத்திரைகள் இன்னும் எப்படி கொடுக்கணும், முதல்ல என்னென்ன பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் யூ நீட் டு டேக் அ டெஸ்ட். ஒரு டெஸ்ட் பண்ணி இந்த வியாதி இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான அந்த முறையான மெடிசனை கொடுக்கறது தான் கரெக்ட். ஸோ ஒரு மெடிசன் இருக்குது டாக்ஸிசைக்ளின்னு. ஸோ டாக்ஸிசைக்ளின் கொடுக்கும் போது அந்த வியாதி இருக்கான்னு பார்த்துட்டு கொடுக்குறது எப்போதுமே கரெக்ட், சரிங்களா? ஸோ அதனால் வந்து அந்த டாக்ஸிசைக்ளின் கொடுக்கறதுக்கான டோசேஜ் இருக்குது, அதுக்கான கொடுக்கக்கூடிய முறைகள் இருக்குது. ஸோ அதுக்கான டெஸ்ட்டும் நிறைய இருக்குது. ஸோ டாக்டர்கிட்ட போனோன்னே அவர் என்ன சொல்லுவார்னா, முதல்ல ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்வார், அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ரே எடுக்கணும், ஒரு ஸ்கேன் எடுக்கணும். ஸோ நிறைய டெஸ்ட்டுகள் இருக்குது. அதை முறையாக பண்ணிவிட்டு, இந்த டெஸ்ட்டுக்கு எல்லா இடத்துலையும் பண்ணுவாங்க. நீங்கள் பக்கத்தில் இருக்க கால்நடை ஆஸ்பத்திரிக்கு போனாலும் பரவாயில்ல, இல்லை பக்கத்தில் இருக்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் பரவாயில்ல, டாக்டருங்களுக்கு வந்து அந்த வியாதிக்கான அறிகுறி தெரிஞ்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த டெஸ்ட்டு ஷுவராக பண்ணிடுவாங்க.
பண்ணி கண்டுபிடிச்சி உங்களுக்கு 24 மணி நேரத்தில் டெஸ்ட்டோட ரிசல்ட்ஸு கிடச்சிரும். கிடைச்ச உடனே நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா, அவங்க கொடுக்குற மருந்தையும் மாத்திரையும் உங்களோட செல்லப்பிராணிகளுக்கு கரெக்டான டைமில் கொடுத்துருங்க. ஸோ நான் இப்போ முதல்ல சொன்னபோது ரத்த சோர்வு இருக்குன்னு சொன்னேன். ஸோ ரத்த சோர்வு மனுஷங்களுக்கு வரும்போது மினிமம் 6 to 7 மாதம் ஆகும் திருப்பி அந்த பிளட் செல்ஸ்லாம் திருப்பி உற்பத்தி வருதுக்கு. இப்போ ஹியூமன்ஸ் தான் நம்மளுக்குலாம் வாய் இருக்குது சொல்லுவோம், இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு பிரச்சனை இருக்குது, நம்மளுக்கு ரத்த சோர்வு இப்போ கம்மியாக இருக்குது, இப்போ எனக்கு ட்ரௌசினஸ் கம்மியாகிடுச்சுன்னு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் செல்லப்பிராணிகளால் சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்து நம்ம தான் அந்த டெஸ்ட்டு அப்பப்போ பண்ணி அதோட பிளேட்லெட்ஸ் லெவலில் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கணும். ஸோ அதுக்கான மெடிசன்ஸ் அது என்ன சொல்லுவாங்க, சப்போர்ட்டிவ் மெடிசன்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கான இப்போ பார்த்தீங்கன்னா பப்பாயாலேருந்து நிறைய மெடிசன்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ பெப்பைன்னு சொல்லிட்டு நம்மளோட பப்பாயா பழத்துலேருந்து அதுலேருந்து எடுக்கக்கூடிய மெடிசனில் வந்து இந்த ரத்த சோர்வு வந்து சரிப்படுத்தக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு மருந்து இருக்குது. ஸோ அதனால் பெப்பைன்னு சொல்கிறத வச்சுட்டு அந்த சிரப் மூலமாக ஒரு 8 ml 8 ml கொடுத்தீங்கன்னா ரத்த சோர்வு சரியாகும். ஸோ இதெல்லாம் சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட்டு, ஒன்று வந்து கரெக்டிவ் ட்ரீட்மெண்ட். இந்த 2 ட்ரீட்மெண்ட்டும் கரெக்டாக பண்ணும். இப்போ அடுத்த ஃபேஸ் என்ன சொல்லுவாங்கன்னா சப் அக்யூட்னு வாங்க. சப் அக்யூட் வந்து வெளிப்புறமாக அந்த வியாதிக்கான எந்த அறிகுறிகளும் தெரியாது, பட் ஆனால் அதோட ரத்தத்தில் அந்த பிரச்சனை இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது உங்கள் வீட்டில் இன்னொரு செல்லப்பிராணி இருந்ததுன்னா ஷுவராக இதோட வியாதி அந்த செல்லப்பிராணிக்கு வர்றதுக்கான 90% சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து சப் அக்யூட் ஃபேஸ் இருக்கும் போதும் ஒரு மாதிரி அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கொஞ்சம் வியாதிகளான அறிகுறிகள் கம்மியாக தெரியும். அப்போ இருக்கும் போதும் ரெகுலர் செக்அப் பண்ணியிருக்குங்க. ரெகுலர் செக்அப் பண்ணிங்கன்னா உடனடியாக தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த அக்யூட்டு சப் அக்யூட் ஃபேஸ் வந்து பொறுத்த வரைக்கும் தான் இந்த கால்நடை மருத்துவங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து சிம்டம்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா தான் அதோட லெவல் எவ்வளோ பிளட்டில் இருக்குதுன்னு கரெக்டாக கண்டுபிடிக்கும் ரத்தத்தில். ஸோ அடுத்தது பார்க்க வந்தால் க்ரானிக்னு சொல்லுவாங்க. இருக்கிறதுலே ரொம்ப கொடுமையான விஷயம் வந்து க்ரானிக் தான். ஸோ இதனால் வந்து இது வந்து 2 மாதம் 3 மாதத்துக்கு மேலேயே இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வியாதியோட அறிகுறிகள் முத்தி இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் சொன்ன எல்லா வியாதிகளோட அறிகுறிகளும் ஹையர் எண்டில் இருக்கும். ஸோ அதிகமான பாதிப்புகள் உண்டாக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் ஆனது தான் க்ரானிக் ஸ்டேஜ். ஸோ இந்த க்ரானிக் ஸ்டேஜை நம்ம வந்து சரிப்படுத்த முடியாதுன்னு அர்த்தம் கிடையாது. க்ரானிக் ஸ்டேஜ் வரக்கூடிய ஏஜ் பார்த்தீங்கன்னா ஓல்ட் ஏஜில் வரும். ஸோ ஒரு 8 வயசு செல்லப்பிராணிலையோ 7 வயசு செல்லப்பிராணிலையோ வரக்கூடும். ஸோ அந்த மாதிரி வரும்போது அந்த செல்லப்பிராணிகளை வந்து ஏற்கனவே இயற்கை ரீதியாகவும் சரி அதோட ஏஜ் ரீதியாகவும் சரி ரொம்ப கம்மியான எதிர்ப்பு சக்தி உடம்புல இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் இருக்கும்போது ஒரு சேலஞ்சாக தான் இருக்கும் வெட்டினரி டாக்டருங்களுக்கு அதை வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு. பட் கரெக்டான முறைகளான ட்ரீட்மெண்ட்டு, இன்ஜெக்ஷன்ஸு, ட்ரிப்பு இதெல்லாம் போட்டிங்கன்னா உனி ஜுரத்தை ஷுவராக கட்டாயமாக குணப்படுத்திடலாம். நன்றி, வணக்கம்.